சாதாரணமாக கொஞ்சம் மலையாள படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுது இப்போது. ஸோ அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நான் ஃபேலமி படம் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹோல் நெரேட்டிவ். அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு சட்டையர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சட்டையர் பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கக்கிட்ட நான் அப்ரோச்சும் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் ஃபேலமி படத்தையே திரும்ப ரீமேக் பண்ணலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தோம். அந்த கான்வர்சேஷனில் இல்லைங்க, நம்ம அதுக்கு நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்லை பண்ணலாம் அப்படிங்கிற கூட ஒரு வயமீடியாவே ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு படத்தில் கமிட் ஆகிட்டார், மம்முட்டி சாரோட படத்தில் கமிட் ஆகிட்டார். அப்புறம் அந்த படம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு லைன் ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உடனே அவங்க இந்த ப்ரப்போஸ் பண்ணாங்க அந்த லைனை. நம்ம விடிவி கணேஷ் இருக்கார்ல, அவர் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சுது. இப்போ கேளுங்க, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே பார்த்தோம், கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி புதுசான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அப்படியே பேச்சுவார்த்தை பண்ணோம். அப்படியே ஒரு மாதத்துக்கு ஷூட்டிங்கே போயிட்டோம். ஸோ எல்லாமே டக்குன்னு அமைஞ்சிடுச்சு. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.